ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் எழுந்தருளியிருந்த போது நாரத முனிவர் அரிய சக்தி கொண்ட ஒரு மாங்கனியை கொண்டு வந்தார். அந்த பழம் ஞானப் பழம் என்று அழைக்கப்பட்டது. யார் அதை உண்ணுகிறாரோ அவருக்கு ஒப்பற்ற அறிவும் ஞானமும் சித்திக்கும் என்று கூறினார். ஒரே ஒரு பழம் மட்டுமே இருந்ததால் அதை யாருக்கு கொடுப்பது என்று சிவனுக்கு குழப்பம் ஏற்பட்டது. அதனால் அவர் தனது பிள்ளைகளான விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு போட்டி வைத்தார். இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வந்து என்னிடம் திரும்ப வருகிறார்களோ அவருக்கே இந்த ஞானப்பழம் சொந்தமாகும் என்று அறிவித்தார் சிவபெருமான். இதை கேட்ட உடனே இளையவரான முருகன் தன் மயில் வாகனத்தில் ஏறி விண்வெளியில் பறந்து உலகை சுற்றி வர துரிதமாய் கிளம்பினார். ஆனால் விநாயகர் தன் பெற்றோரான சிவனையும் பார்வதியையும் புன்னகையுடன் பார்த்தார். என் உலகம் முழுவதும் நீங்கள்தான் இருக்கிறீர்கள். உங்களை சுற்றினாலே உலகைச் சுற்றிய பலன் கிடைத்துவிடும் என்று தீர்மானித்தார். விநாயகர் தன் பெற்றோரை சுற்றி வந்து கனிவுடன் நின்றார். விநாயகரின் இந்தச் செயலையும் அவரது ஞானத்தையும் கண்டு சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்தார். விநாயகரே, நீயே உலகத்தின் உண்மைப் பொருளை அறிந்தவன் என்று கூறி அந்த ஞானப் பழத்தை அவருக்கு வழங்கினார். உலகை சுற்றிவிட்டு களைப்புடன் திரும்பி வந்த முருகன் பழம் தனக்கு கிடைக்காமல் விநாயகருக்கு போனதைக் கண்டு மிகுந்த கோபம் கொண்டார். நான் இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்தும் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்று தன் பெற்றோருடன் சண்டையிட்டு கோபித்துக் கொண்டு தன் உடைகளைக் களைந்து வெறும் கோவணத்துடன் ஆண்டிக் கோலத்தில் தென்திசை நோக்கி பயணமானார். அவர் தெற்கே வந்து ஒரு குன்றின் மீது தனித்து நின்றார். முருகனின் கோபத்தை தணிக்க அங்கு வந்த பார்வதி தேவி தன் மகனை அன்புடன் அணைத்து, நீயே ஞானப்பழம் என்று கூறினார். அதனாலேயே அவர் தனித்து நின்ற அந்த குன்று அமைந்த இடமானது பிற்காலத்தில் பழனி என்று அழைக்கப்பட்டு இன்று உலக புகழ்பெற்ற பழனி மலையாக திகழ்கிறது.